அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொலைய. இவ்வளோ நாளாக அம்பிகை தாயை நான் கும்பிடவே இல்லையா? இப்போ தான் கும்பிட போகிறேன். முதல்ல கேள்விப்படுதேன். இப்போ இந்த பாவத்தை நான் தொலைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மங்களை செங்கலசம் உளையாள் மலையாள் வருணச்சங்களை செங்கை சகலகலா மயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையூன் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும்பொன் கொடியே. நித்திய மங்களையாகிய அபிராமி அன்னையே, சிவந்த கலசங்களையொத்த தனபாரங்களை உடைய மலைமகளின் மகள் பார்வதி தேவியை வணங்கணும். சங்குகளான வளைகளை அசைக்கின்ற திருக்கரங்களையொத்த கலைகள் அனைத்தும் தலைவியாகிய மயில் போன்றவளே, அம்பாளுக்கு சங்குகளான வளையல் அதை செய்து அபிராமி அந்தாதி பாடலில் சொல்லபடி தேவிக்கு அணிந்து அழகு பார்க்க வேண்டும். பொங்கி பாயும் கங்கையின் மேலெழுந்து அலைகள் அடக்கி தங்குவதற்குரிய சிவபெருமானின் இடப்பாகத்தை ஆட்கொண்டவளே, பார்வதி தாயும் சிவனும் இருக்கின்ற அர்த்தநாதீஸ்வரர் என்னும் அந்த உருவத்தை வணங்க வேண்டும். அப்போ தான் அந்த பாவம் பொழியும் போகும். பொன் நிறத்திலான பிங்களை என்னும் தேவியை பொன்னிறத்தால் பார்க்கணும். நீல நிறத்திலான காளி தேவிக்கு நீல நிறத்திலான ஆடை உடுத்தி இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்களோ அன்னைக்கு அதை சாமி கும்பிடணும். செந்நிறத்திலான வலிதாம்பிகையை செந்நிறத்தில் என்னைக்கு அலங்காரம் பண்ணுறாங்களோ அன்னைக்கு கும்பிடணும். வெண்ணிறத்திலான வித்யாதேவியை வெண்ணிறத்தில் உடை உடுத்தி இன்னைக்கு அதை ஆராதனை செய்யணும், அன்று வழிபடணும். பச்சை நிறத்திலான உமையன்னை யாவும் நீயே, பச்சை நிறத்தில் உமையவளுக்கு உடை உடுத்தி அன்னைக்கு அலங்காரம் செய்யும்போது அதையும் வணங்கும். இதை செய்தால்தான் இந்த பாவம் ஒழியும்.